வணக்கம். என் பேர் மேகநாதன். இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் குளித்தலை தாலுக், கரூர் மாவட்டம். இன்னைக்கு விவசாயத்துறையில புதுமையை புகுத்தணும்னா கண்டிப்பா வெற்றி இருக்குன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு விவசாயத்தை சந்திக்க போறோம். ஆனா வணக்கம், உங்க பேரை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்கள. என் பேரு குமரேசன், குமரேசன், குளித்தலை தாலுகா, கரூர் மாவட்டம். இந்த ரிட்ஜ் பிளாஸ்டர், பாரத் ரிட்ஜ் பிளாஸ்டர் எங்கிட்ட எடுத்திருக்கீங்க. ஆமா. இந்த மிஷினை பயன்படுத்துறதுனால சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கு என்ன பிரயோஜனம்? சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்களோட வண்டி செய்யற வேலை ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிருது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஏக்கர் கட்டிடலாம். ஓகே. ஒரு மணிக்கு எத்தனை ஏக்கர் கட்டுறீங்க? ஒரு மணிக்கு இப்ப நம்ம ஏரியால குளித்தலை வட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் டு 5 ஏக்கர் கட்டிடுறோம். 4 ஏக்கர் டு 5 ஏக்கர் கட்டிடுறோம். ஒவ்வொரு இடம் 7 ஏக்கர் ஓடுற இடமும் இருக்கு. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் தான் செலவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, குறையலாம், இன்னும் கூட குறையலாம். ஒரு ஏக்கர் ஒரே ஃபீல்டா இருந்துச்சுன்னு சொன்னா 8 நிமிஷத்துல வண்டி ஓடிடும். கண்டிப்பா. இப்போ அண்ணன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலா செய்யும் போது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் டு 3000 ரூபாய் செலவாயிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம ரிட்ஜ் பிளாஸ்டரை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சு ஒரு ஏக்கரை வரப்பை வெட்டி கட்டுறதுல ஒரு 1000 ரூபாய் தான் டிராக்டர் வச்சு பயன்படுத்தும் போது செலவாகுதுன்றத அவர் சொல்ல வராரு. ரெண்டாவது விஷயம், டிராக்டர் ஓனருக்கு இது எந்த வகையில பயனுள்ள வகை? நீங்க இந்த மிஷினை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இனிஷியலா இது எப்படி விவசாயிகளுக்கு ஊத்துனீங்க? இதுல எப்படி எல்லாம் உங்களுக்கு லாபகரமா இருக்கு? நான் இது புதுசா தானே நானும் யூடியூப்ல பார்த்துதான் இந்த வண்டியை எடுத்தேன், மிஷினை எடுத்தேன். விவசாயிகளுக்கும் பரவாயில்ல, ஒரு குடும்பத்தையே டிராக்டரும் காப்பாத்துது. ஒரு குடும்பத்துக்கு இந்த வண்டியும் இந்த மிஷினும் போதும். ஒரு குடும்பத்துக்கு. இப்போ இந்த மிஷின் நீங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி எடுத்தீங்க? நான் இந்த மிஷின் எடுத்து 1 வருஷம் ஆகுதுண்ணா. 1 வருஷத்துல 300 மணி நேரம் வண்டி ஓடிடுச்சு. நான் 9 லட்ச ரூபாய்க்கு ஓட்டிருப்பேன். செலவு போக ஒரு 6 லட்ச ரூபாய் மிச்சம் இருந்திருக்கும். கண்டிப்பா. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு இந்த மிஷினை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கிட்டத்தட்ட 300 மணி நேரம் ஓட்டிருக்காரு. மணிக்கு 3000 ரூபாய் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 லட்ச ரூபாய்க்கு ஓட்டிருக்காரு. இதுல 6 லட்ச ரூபாய் செலவெல்லாம் போக மிச்சப்படுத்திருக்காரு. இன்னைக்கு டிராக்டர்ல எந்த கலப்பையை பயன்படுத்தினாலும் 3000 ரூபாய் மணிக்கு கொடுக்கறது எந்த கலப்பையுமே கிடையாது. இன்னைக்கு நெல் அறுவடை இயந்திரமா இருந்தாலும் அதுக்கு கூட 3000 ரூபாய் இன்னைக்கு மணிக்கு கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான தொழிலை பத்தி தான் அவரு நம்மளுக்கு இன்னைக்கு விரிவா சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே டிராக்டர் வச்சிருந்தேன். இது புதுசா அறிமுகப்படுத்தினாங்களேன்னு சொல்லி தான் இந்த ரிட்ஜ் பிளாஸ்டர் எடுத்து கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு அது போக போக சரியா போயிருக்கு. ஓகே. நீங்களும் உங்களோட விவசாய நிலத்துல இந்த மாதிரி ஒரு புதுமையான கருவியை ரிட்ஜ் பிளாஸ்டரை பயன்படுத்தி இந்த சீசன்ல சேற்றுளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும்னு விருப்பப்பட்டினால் இதுக்கு தேவையான கடன் உதவியும் செஞ்சு தரோம். நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் நான் உங்களுக்கு டெலிவரி செஞ்சு தர ரெடியா இருக்கிறோம். நீங்களும் இந்த சீசனுக்கு ஒரு புது வண்டி எடுத்து இந்த மிஷினை போட விருப்பப்பட்டினாலோ அல்லது பழைய வண்டிக்கு ஓட்டத்தை அதிகப்படுத்த விருப்பப்பட்டினாலோ இது சரியான தேர்வா இருக்கும். கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அல்லது கிளைகளை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அத்தனை உதவி செஞ்சு இந்த மிஷினை உங்களுக்கு டெலிவரி பண்ண நான் ரெடியா இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.